ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு யோகா ஃப்ளோ தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு ஸ்டாண்டிங் ஃப்ளோ, ஒரு சீட்டட் ஃப்ளோ பார்க்க போகிறோம். உங்கள் ஃபுல் பாடியோட மொபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி, ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி, ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பார்க்கலாமா? அதுக்கு என்ன பண்ணும்? எப்போவுமே ஒரு ஜென்ரல் வார்ம் அப் ஏதாவது செஞ்சுட்டு நீங்கள் பண்ணும். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு டூ டைம்ஸ் செஞ்சு காமிக்கிறேன் என்னென்ன செய்யலாங்கிறத. நெக் ரொட்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணும்போது ஒரு 6 to 8 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. அது அப்படியே ஆப்போசிட் சைட் பண்ணலாம். ஷோல்டர் ரொட்டேஷன் ஒரு டைரெக்ஷனில் ஒரு 6 to 8 டைம்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஆர்ம் லைன் ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. சேம் திங் எல்லாமே 2 சைடையும் கவர் பண்ணிக்கணும். அப்புறம் சைடு பெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்பைன் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். ஹிப் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் சைடும் கவர் பண்ணிக்கோங்க. நீ ரொட்டேஷன் எல்லாமே ஒரு 6 to 8 டைம்ஸ். ஆப்போசிட் சைட் ஹை நீ பண்ணிக்கலாம், இல்லைனா நீ ஹக் பண்ணிக்கலாம். ஃபார்வேர்ட் பெண்ட்லேயும் ஃப்ரண்ட் பேக் இப்படி கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட் ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட், இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒன்று நீங்களாகவே பண்ணிக்கலாம். அது எல்லாமே வார்ம் அப்பில் எப்படி வேணாலும் செய்யலாம். ஸோ இப்போ வார்ம் அப் முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து ஃப்ளோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் ஃப்ளோ சொன்னேன். ஒரு காலை எடுத்து மேலே வைக்கிறோம், இன்னொரு கால் கைக்கு மேலே வரைக்கும் எவ்வளோ பொசிஷன் மேலே கொண்டு போக முடியுதோ கொண்டு போகிறீங்க. எந்த கால் மேலே வச்சுருக்கீங்களோ அதே கை அப். இன்ஹேல், எக்ஸேல் அண்ட் சைடு பெண்ட். எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு 5 கவுண்ட்ஸுக்கு ஹோல்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு போஸ்ட்லேயும். தென் ரிலாக்ஸ். அதுக்கப்புறமா அதே காலை ஹாஃப் லோட்டஸ் போஸ் மாதிரி வச்சுருக்கீங்க. நேராக வச்சுருக்கிற காலோட முட்டை கொஞ்சம் பெண்ட் பண்ணுறீங்க. சேர் போஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் பேசிகிட்டே இருக்கிறனால கவுண்ட் பண்ணல. நீங்கள் கவுண்ட் பண்ணி ஒவ்வொரு போஸ்ட்லேயும் 5 கவுண்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஸ்லோலி அதை ரிலீஸ் பண்ணுறீங்க. அந்த முட்டை அப்படியே முன்னாடி கொண்டு வரீங்க. எந்த முட்டை முன்னாடி இருக்கோ அதே கை பேக்கில் போகுது. நல்லா அந்த கையை திரும்பி பார்க்க ட்ரை பண்ணுறீங்க. ஸ்பைன் ட்விஸ்ட் பண்ணி அண்ட் ஹோல்ட் ஃபார் 5 கவுண்ட்ஸ். அப்புறமா அந்த காலை பேக்கு ஃபோல்ட் பண்ணி போகிறீங்க. அண்ட் அப்பர் பாடி முன்னாடி குனியுது. அண்ட் மேலே தூக்கி இருக்கிற காலோட தை ஃப்ளோருக்கு பேரலாக இருக்கிற அளவுக்கு முடிஞ்ச அளவு கொண்டு போகிறீங்க பேலன்ஸ் பண்ணி. தென் ஸ்லோலி அப்படியே அதே காலை ஃபுல்லாக பேக்கில் ஸ்ட்ரெச் பண்ணி சைட்லேருந்து காமிக்கிறேன். அப்பர் பாடி முன்னாடி அண்ட் கை ரெண்டும் சைடில். கோர் டைட். ஹோல்ட் ஃபார் 5 கவுண்ட்ஸ். ஸ்லோலி ரிலாக்ஸ். இது எல்லாத்தையுமே லெஃப்ட் சைடுக்கும் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு காலை தூக்கி மேலே வைக்கிறோம். எந்த கால் மேலே வச்சுருக்கீங்களோ அந்த கை அப். இன்ஹேல், எக்ஸேல் அண்ட் சைடு பெண்ட். ஹோல்ட் ஃபார் 5 கவுண்ட்ஸ். தென் ஸ்லோலி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதே காலை ஹாஃப் லோட்டஸ் போஸ் மாதிரி வைக்கிறோம். நேராக இருக்கிற காலோட முட்டை மடக்கிட்டு சேர் போஸ். இன்ஹேல், எக்ஸேல், நார்மல். ஹோல்ட் ஃபார் 5 கவுண்ட்ஸ். அதுக்கப்புறமா அந்த முட்டை அப்படியே முன்னாடி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. எந்த முட்டை ஃபோல்ட் பண்ணுறீங்களோ அதே கை பேக். ஹோல்ட் ஃபார் 5 கவுண்ட்ஸ். அதுக்கப்புறமா அதே காலை பேக்கில் ஃபோல்ட் பண்ணுறோம். டான்ஸர் போஸ். அப்பர் பாடியை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரீங்க எவ்வளோ முடியுதோ. அப். ஹோல்ட் ஃபார் 5 கவுண்ட்ஸ். அப்புறம் அதை அப்படியே ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. அப்பர் பாடி முன்னாடி பேலன்ஸ்க்கு கை ரெண்டும் சைடில். ஃபுல் பாடியும் ஒரே லைனில் இருக்கிற மாதிரி. தென் ஸ்லோலி ரிலாக்ஸ். 2 சைடும் பண்ணதுக்கப்புறமா கை ரெண்டையும் இன்டர்லாக் பண்ணிவிட்டு ஒரு ட்ரீ போஸ் ஸ்ட்ரெச். எல்போ மடங்காமல் ஃபுல் ஸ்ட்ரெச். ரிலாக்ஸ். இது ஒரு நல்ல ஒரு பேலன்சிங் ஃப்ளோவாக இருக்கும். உங்களோட பேலன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, கோர் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கெல்லாம் இது ஹெல்ப் பண்ணும். நல்ல பாடிக்கு ஒரு ஸ்ட்ரெச்சும் கிடைக்கும். இப்போ நம்ம சீட்டட் ஃப்ளோ ஒன்று பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 2 பாதத்தையும் சேர்த்து வச்சுக்கிறோம். கை ரெண்டையும் பேக்கில் வச்சுக்கிறீங்க. சப்போர்ட் கொடுத்துக்கிறீங்க. இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க? இன்ஹேல், செஸ்ட் ஓப்பன், நல்ல சீலிங் பாருங்கள். எக்ஸேல் பண்ணும்போது 2 முட்டையும் க்ளோஸ் பண்ணுறீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபோர்ஹெட் கொண்டு வந்து நீயத்தோட டச் ட்ரை பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் இன்ஹேல் அப், செஸ்ட் ஓப்பன், ஸ்லோலி எக்ஸேல் அண்ட்
முட்டத்தோட ட்ரை பண்ணுறோம். ஒன் மோர் டைம் பண்ணிக்கலாம். இன்ஹேல் அப், 5 டைம்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் சப்போர்ட் வேணால் கை அப்படியே வச்சுக்கலாம். இங்கேருந்து அப்படி ஒரு சைடாக காலை ஃபோல்ட் பண்ணுறோம். 2 காலுமே 1 by 1 மேலே மேலே வந்துருச்சு. நல்ல ஆப்போசிட் சைடில் திரும்பி பார்க்குறீங்க. தென் அகெயின் சென்டர், இதை அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைடில் பார்க்குறீங்க. சென்டர். இதுவே அகெயின் நீங்கள் வேணாலும் ஒரு 3 டைம்ஸ் இல்லைனா 5 டைம்ஸ் கூட பண்ணிக்கலாம். இப்போ காலை வைடாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அகெயின் கை வேணாலும் சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு பட்டை மட்டும், அதாவது இங்கே இருக்கிற பாதத்தை இன்டர்னல் ரொட்டேஷன் பண்ணுறீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே பட்டு தூக்கும், இங்கே உள்ள ஹிப் ஜாயிண்ட்டு தூக்கும். அந்த ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணுங்கள். தென் சென்டர், நெக்ஸ்ட் சைட், சென்டர். அதுக்கு அடுத்து 2 காலையுமே மடக்கி வச்சுக்கிறோம். மடக்கி வச்சுட்டு 2 முட்டையுமே ஒரே சைடு, ஹிப் நல்ல ஹிப் ஜாயிண்ட்டுக்குள்ளது, அந்த ஹிப்பை ஃப்ளெக்சிபிளாக பண்ணுறக்காக உள்ள டேர்ன் பண்ணுறீங்க. சென்டர் வரீங்க. நெக்ஸ்ட் சைட் பண்ணுறீங்க. இதுக்கு கை சப்போர்ட் வேணும்னா கை கீழே வைக்கிறவங்க வைக்கணும்னா வச்சுக்கலாம். சைட் டேர்ன், சென்டர், நெக்ஸ்ட் சைட், சென்டர். ஸோ இதிலே அடுத்த வேரியேஷன் என்ன பண்ண போகிறோன்னா, அதே மாதிரி டேர்ன் பண்ணுறீங்க. ஒரு கையை கீழே வச்சுக்கோங்க, இன்னொரு கையை தூக்கிட்டு நல்லா சைட் ஸ்ட்ரெச். ஒரு போஸ் போகிறோன்னா ஹோல்ட் ஃபார் 5 counts. நெக்ஸ்ட் சைட் டேர்ன், பட் அப், ஒரு கையோட சப்போர்ட்டில் டேர்ன் பண்ணியிருக்கோம். தென் டவுன். இப்போ என்ன பண்ணுறீங்க, திரும்பவும் டேர்ன் பண்ணிவிட்டு உங்கள் பாடி ஃபுல்லாகவுமே பேக்கில் போய் முடிஞ்ச அளவுக்கு ஃபோர்ஹெட் தரையில் டச். தென் சென்டர். அப்படியே அடுத்த சைட் போகிறீங்க, டேர்ன் பண்ணுறீங்க. கை ரெண்டையும் அப்படியே ஃபுல்லாக பேக், முடிஞ்ச அளவுக்கு ஃபார்வேர்ட் பெண்ட். தென் சென்டர். அகெயின் ஸ்டார்டிங் பாயிண்ட் அதே மாதிரியே வச்சுருக்கோம். இப்போ டேர்ன் பண்ணுறீங்க. முடிஞ்சதுன்னா உங்களோட கோர் நல்லா டைட்டாக வச்சுட்டு ஒரு புஷ், அப்படியே வித்தவுட் சப்போர்ட் எந்திக்கிறீங்க. இல்லை முடியலையா, ஜஸ்ட் நீங்கள் எந்திக்கும் போது ஒரு கையை ஒரு காலில் வச்சுக்கோங்க, ப்ரெஸ் பண்ணிட்டு எந்திரிங்க, நோ ப்ராப்ளம். ஸ்லோலி டவுன், சைட் டர்ன். சப்போர்ட் வேணால் கை வச்சுக்கலாம், வேண்டானா அப்படியே எந்திரிச்சிக்கலாம். ஸ்லோலி டவுன், ரிலாக்ஸ். கால் ரெண்டையும் நல்லா ஃப்ரெண்டில் ஸ்ட்ரெச் பண்ணி வைக்கிறீங்க. இங்கேருந்து ஒரு காலை எடுத்து இன்னொரு கால் மேலே வைக்கிறோம். ஜஸ்ட் ஜென்ட்லாக அந்த முட்டை டவுன் அப், டவுன் அப், டவுன் அப், டவுன் அப். நான் சைடில் இருந்து காமிக்கிறேன். பண்ணிவிட்டு ஒரு 5 டைம்ஸ் பண்ணிவிட்டு அந்த கால் அப்படியே குத்துக்கால் வைக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க. இப்போ வலது காலை வச்சுருக்கோன்னா இடது கை வச்சு ஹக் பண்ணிவிட்டு வலது கையை பின்னாடி வைக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு சிட் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஸ்பைன் ட்விஸ்ட். ஹோல்ட் ஃபார் 5 counts. ஸ்லோலி அந்த கால் அப்படி ஒரு பேபியை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு சைட் டு சைட் ராக். ஸ்லோலி இந்த கால் ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சைட். நான் ஜஸ்ட் செஞ்சு மட்டும் காமிக்கிறேன். நீங்கள் அதை வந்து உங்களுக்கு எவ்வளோ தடவை பண்ணணுமோ கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பண்ணிட்டு வாங்க. 5 reps, சில போஸ்டில் நம்ம முதலே சொன்ன மாதிரி 5 seconds இல்லை 10 seconds இது மாதிரி பண்ணலாம். டவுன் அப், டவுன் அப், டவுன் அப். அதுக்கப்புறமா குத்துக்கால் வைக்கிறோம். ஆப்போசிட் சைடில் உள்ள கை வச்சு பிடிக்கிறீங்க. அப்பர் பாடி ஸ்ட்ரெயிட், கை பின்னாடி அண்ட் ஸ்பைன் ட்விஸ்ட். ஸ்லோலி அந்த காலை 2 கைக்கு இடையில் லாக் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு அப்பர் பாடி ஸ்ட்ரெயிட் அண்ட் சைட் டு சைட் ராக். ஸ்லோலி ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிட்டு காலை ரெண்டையும் நீங்கள் ஜஸ்ட் அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன். லாஸ்ட்டாக நம்ம ஒரு ப்ரீத்திங் டெக்னிக்கோடு முடிக்க போகிறோம். பெல்லி ப்ரீத்திங் படுத்துட்டு பண்ண போகிறோம். படுத்துட்டு பிரிட்ஜ் போஸ், க்ளூட் பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி போஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி காலை ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுறோம், பெல்லி ப்ரீத்திங். அதனால் இன்ஹேல் பண்ணும்போது வயிறு நல்லா மேலே வரணும், எக்ஸேல் பண்ணும்போது வயிறு நல்லா உள்ளே போகணும். இன்ஹேல் பண்ணும்போது
மூக்கு வழியாக இன்ஹேல் பண்ணுங்கள், வயிறு நல்லா பெருசாக வந்திருக்கு. எக்ஸேல் பண்ணும்போது ஸ்லைட்டாக வாயை தரங்க. நீங்கள் எக்ஸேல் பண்ணும்போது ஃபுல்லாக உங்களோட பெல்லி பட்டன் ஸ்பைனை பார்த்து போகிற மாதிரி கீழே ஆர்ச்சே இல்லாமல் உங்களோட ஃபுல் ஸ்பைனும் தரையில் அமுங்கி இருக்கணும். ஸ்லைட்டு வாயை திறந்து உள்ளே நல்லா இழுத்து வச்சக்கப்புறம் 5 counts ஹோல்ட், தென் ஸ்லோலி ரிலாக்ஸ், இன்ஹேல். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஹேல் மூக்கு வழியாக, வயிறு நல்லா மேலே வந்திருக்கு. எக்ஸேல் பண்ணும்போது ஃபுல்லாக இங்கே நல்ல ஸ்பைன் தரையில் டச் ஆகிருக்கணும், நோ ஆர்ச். ஃபுல் க்ரிப் கொடுங்க, உங்கள் ஹீலையும் நல்லா அமுக்குங்க. ஃபுல் வயிறு உள்ளே போயிருக்கு, அப்படியே மூச்சு இழுத்து வச்சுருக்கீங்க. அந்த வேக்கம் க்ரியேட் ஆகிருக்கும் கோரில். இது நல்ல டீப் கோர் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹோல்ட் ஃபார் 5 counts, தென் ஸ்லோலி ரிலாக்ஸ். லாஸ்ட் ஒன் டைம், இன்ஹேல், exhale and ஃபைவ் கவுண்ட்ஸ்க்கு அப்புறமா ஸ்லோலி ரிலாக்ஸ். அதுக்கப்புறமா நீங்கள் கையை காலை ரிலாக்ஸாக விட்டு சாந்தி ஆசன் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இந்த யோகா ஃப்ளோவை கட்டாயம் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.